எல்லாம் அமைதியா அவங்கவுங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க தான் பிரச்சனை பண்ணது, நீங்க தான் எல்லாம் பண்றது. அப்ப இங்க திமுகக்கு என்னன்னா இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், இஸ்லாமியர்களை ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த வாழை பிடிச்சுக்கிட்டேவும் இருக்க முடியல, ஊடவும் முடியல. இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இவங்களோட அழிவு உறுதி. அந்த மாதிரி இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா கோர்ட்ல திரும்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு வந்து இது எப்படின்னா இந்த சினிமால ரவுடி இருப்பாங்கல்ல, ரவுடி இருக்கப்ப அந்த ஹீரோ தானா, டேய் நீ போடா, டேய் நீ போடான்னு ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க, அட்டிவாங்க. அந்த மாதிரி நீங்க பாருங்க இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து நல்லா மக்கள்கிட்ட முத்து புதுசா வாங்கிட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரி இந்த டைம் வந்திருக்கவர் வந்து இவர் ரகுபதி அவர்கள். அவர் வந்து பேசிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சுடுகாட்டுல பணத்தை எரிக்கணும்னா அங்கதான் எரிக்கணும் அப்படின்னா. நான் கேட்கிறேன், சரி அப்பா நீங்க அவ்வளவு ஆக சிறந்தவங்க தானே, சுடுகாட்டுல தான் போனா சென்னையில சுடுகாடு எங்க இருக்கு, கண்ணமாப்பேட்டையில இருக்கு. ஏன் எங்க அப்பாவை மெரினாலே தான் கொண்டு போய் வைப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுந்தீங்க? ஏன் விழுந்தீங்க? அப்ப மட்டும் எடப்பாடியா இருப்பா காலில் உளுந்து ஐயானு கதறி ஸ்டாலினே பேசுறாரு, நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் வந்து முதல்வரோட கைய புடிச்சு கெஞ்சுனேன், அழுதேன், கதறுனேன், விம்முனேன்னு வடிவேல் மாதிரி டைலாக் எல்லாம் விட்டீங்க. ஏன் அப்ப மட்டும் கண்ணமாப்பேட்டையில கொண்டு வச்சா உங்க அப்பா வந்து சமாதி ஆகாதா? உங்க அப்பா மட்டும் மெரினாலே தான் உங்களுக்கு இது வேணும். ஆனா நாங்க தீபத்தூண்ல விளக்கேற்றோம்னா அதுக்கு பேரே தீபத்தூண். அது இருக்கிறது கோவில் இடத்துல. கோவில் இடத்துல விளக்கேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அதுக்கு ஒரு அறிவாளித்தனமா ஒரு பதில சொல்றாரு. இது வந்து வழக்கத்திலே கிடையாதுங்க, இதை வந்து செஞ்சுட்டோம்னா அதுவே வழக்கமாயிரும். அப்படி வழக்கமாயிர கூடாதுன்றதுக்காக 144 போட்டாங்க. ஏன் வழக்கமான என்ன, வருஷத்துல ஒரு நாள் நாங்க போய் டெய்லி கூட விளக்க போறது படல, கார்த்திகை தீபத்தன்னைக்கு அங்க போய் வருஷத்துல ஒரு நாள் விளக்கேத்திட்டு அவங்க எங்க வர போறாங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப அது வழக்கமாயிருமா? டெய்லி சரக்கு அடிச்சான்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரமும் சரக்கு கிடைச்சா அது வழக்கமாயிடாது. கஞ்சா, மெத்து, அபினு, சிந்தட்டிக் ட்ரக், போத ஊசி இதெல்லாம் அப்பப்ப எடுத்துக்கிட்டே இருந்தானா அது அவனுக்கு வழக்கமாயிராது. இதனால அவன் குடிச்சு வர மாட்டான். ஆனா வருஷத்துக்கு ஒரு தீபத்தூண்ல போய் விளக்கேத்தினா அது வழக்கமாயிருமா? இதுக்காக இந்த திமுக அரசு இவ்வளவு கவலைப்படுது. 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. திருப்பி அவங்க தள்ளுபடி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இங்க உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. திருப்பி நான் வந்து தீர்ப்பு இப்ப இங்க உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றீங்க, திருப்பி இப்ப உச்சநீதிமன்றத்துக்கும் போறீங்க அப்படின்னா எந்த திமுர்லயும் ஆணவத்திலயும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.